Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. வழக்கின் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்தும் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கவும் நீதிபதிகள் உத்தரவு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நியமனம். பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அனைத்து விதமான பாதுகாப்பு தருவதையும் உறுதி செய்ய DGPக்கு நீதிபதிகள் உத்தரவு. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவி தனது படிப்பை தொடர்வதை அண்ணா பல்கலைக்கழகம் உறுதி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாணவியிடம் கல்வி கட்டணம் ஏதும் வசூலிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் அதிரடி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய தகவல்களை பகிர்ந்தது குறித்து காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ள நிலையில் அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பை நடத்தியுள்ளார் எனவும் நீதிபதிகள் அதிருப்தி. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மாநகர காவல் ஆணையரின் கீழ் பணிபுரியும் அதிகாரியிடம் இருந்து விசாரணையை மாற்ற நீதிபதிகள் உத்தரவு. விசாரணையை மாற்ற வேண்டியது தவிர்க்க முடியாதது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டம். பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்து பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் திரித்து கூறியதாக கூறக்கூடாது என்று நீதிபதிகள் காட்டம். அரசு அதிகாரிகள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இருப்பதில் என்ன சிரமம் என்று நீதிபதிகள் கேள்வி. பொதுமக்கள் புகார் அளிக்க காவல் நிலையத்திற்கு வருவதற்கே பயப்படும் நிலைதான் உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை பதிந்த FIR குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் FIR-ஐ கசியவிட்ட விவகாரத்தில் 14 பேருக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் விளக்கம். முதல் தகவல் அறிக்கையை OTP இல்லாமல் பதிவிறக்கம் செய்ய முடியாது. அப்படி இருக்கையில் யாருடைய OTP மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்டது என மாணவர்கள் ஆவேச கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவி மீது குறை கூறும் வகையில் முதல் தகவல் அறிக்கை உள்ளது. FIR பதிவிறக்கம் செய்தவர்கள் யார் என்பதை அறியும் வசதி இருந்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என காவல்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரனின் செல்போன் ஏரோப்ளேன் மோடில் இருந்ததால் யாருக்கும் போன் செய்யவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரர் சாரியர் என ஒருவருடன் பேசியதாக மாணவி கூறியதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டு கசியவிட்ட காவல்துறை முரண்பாடான வாதத்தை வைப்பது சந்தேகத்தை எழுப்புவதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. ஞானசேகரன் வீட்டில் திமுக அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் உணவு அருந்தும் புகைப்படம் வெளியானது. ஞானசேகரனுக்கு கையிலும் காலிலும் மாவுக்கட்டு போட்டிருப்பது போன்று வெளியான புகைப்படத்திலும் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக குற்றச்சாட்டு.
அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் வரும் 30ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக சார்பில் சென்னை நீங்களாக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சார் என்று பாதிக்கப்பட்ட பெண் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சார் யார்? சார் யார் என்பதை மறைக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் ஆளும் கட்சியை சார்ந்தவர் என்பதால் அவரை தப்பிக்க வைக்க காவல்துறை முயற்சி செய்கிறதென எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஞானசேகரன் திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். திமுகவின் நிர்வாகியாகவும் இருந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஸ்டாலின் அரசு பாலியல் குற்ற வழக்குகளில் அலட்சியம் காட்டுவதால் தான் ஞானசேகரன் போன்றோர் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் போல தமிழகத்தில் தினம்தோறும் கொலை, பாலியல் வன்கொடுமை செய்திகள் வருகின்றது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கும் ஸ்டாலின் அரசாங்கம்தான் இதற்கு பொறுப்பு என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டத்தில் அதிமுக சார்பு அமைப்பான அண்ணா தொழிற்சங்க தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி பெற்றுக்கொண்டார். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய ஞானசேகரனை கைது செய்வதற்கு முன்னரே அவரது வீட்டை சுற்றி ஒட்டப்பட்டிருந்த திமுக போஸ்டர் மற்றும் திமுக கொடிகளை காக்கி உடை அணிந்தவர்கள் அகற்றியதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. ஐடி வழக்கறிஞர் பிரிவினர் போல் காக்கி உடை அணிந்தவர்களும் திமுகவில் சேர்ந்து விட்டார்களா என மக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் ஆபாச வீடியோக்கள் பார்ப்பதற்கு அடிமையாக இருந்ததாக அதிர்ச்சி தகவல். ஞானசேகரனின் கைபேசியில் 50க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருந்ததாகவும் தகவல். பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான ஞானசேகரனை காவல்துறை முறையாக கண்காணிக்காமல் கோட்டை விட்டது ஏன் என மாணவர்கள் கேள்வி. ஞானசேகரனின் 3 மனைவிகளிடமும் காவல்துறை இதுவரை விசாரணை நடத்தினார்களா எனவும் கேள்வி. விடியா மாடலின் நிர்வாக திறமையின்மையை தோலுரிக்கும் சமூக ஊடக பதிவாளர்கள் முதல் பத்திரிகையாளர்கள் வரை கைது செய்து போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கும் தமிழ்நாடு அரசு. பாலியல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனை போலீஸ் காவலில் விசாரிக்க இதுவரை நீதிமன்றத்தை அணுகாத காவல்துறை மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் புகார். தேமுதிக நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்தின் நினைவு நாளான இன்று அவரின் பொது வாழ்வின் சாதனைகளை நினைவு கூர்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் நினைவஞ்சலி. தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென தனித்த அடையாளம் கொண்டு கோலோச்சியவரும் தனது உயரிய மனிதநேய பண்புகளாலும் ஈகை பெருங்குணத்தாலும் தமிழக மக்களின் பேரன்பை பெற்றவர் எனவும் புகழாரும். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் அஞ்சலி. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு பேரணியாய் செல்ல திறனற்ற திமுக அரசின் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் சாலை மறியலில் ஈடுபட்ட தேமுதிகவினர்.
சென்னை மெட்ரோ தூணில் ஒட்டப்பட்டிருந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் சுவரொட்டி மீது காலணி வீசிய மூதாட்டியை எம்எல்ஏ புகாரின் பேரில் தேடி வரும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. உண்மையான கோபத்தை வெளிப்படுத்திய சாதாரண மூதாட்டியை தேட நேரமிருக்கும் காவல்துறைக்கு காமுகர்களை தேடி கைது செய்து குற்றத்தை தடுக்க நேரமில்லையா அல்லது மனமில்லையா என மக்கள் சரமாரி கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சி மன்றத்தில் நிகழும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து ஜனவரி 3ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பேராவூரணி பேரூராட்சி அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஜனவரி 3ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை குறைக்காமல் அதிகரிப்பதால் என்ன பயன்? மூளை முடுக்கெல்லாம் மதுக்கடைகள் அதிகரிக்கப்பட்டுவிட்டு விளம்பரம் செய்வதில் என்ன பயன் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. அதிகாரத்தை கொண்டு மிரட்டி வரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியிடம் இருந்து பத்திரப்பதிவுத்துறையும் பணியாளர்களையும் காப்பாற்ற கோரி இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்டோருக்கு பதிவுத்துறை ஊழியர்கள் கடிதம். ஒவ்வொரு சார் பதிவாளரிடமிருந்தும் 30 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிப்பதாக பரபரப்பு புகார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 96 கிராமங்களில் தனி நபர்களுக்கு சொந்தமான இடங்களில் திறந்தவெளி கிணறு தோண்ட தடை. நிலத்தடி நீரை உயர்த்துவதற்காகவும் முறைகேடான தண்ணீர் விற்பனையை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியம் விளக்கம். உரிய அடையாள அட்டையின்றி அரசு அலுவலக வளாகங்களுக்குள் நுழையும் அரசு ஊழியர்களை ஜனவரி 1ஆம் தேதி முதல் திருப்பி அனுப்ப போலீசார் முடிவு. பல்வேறு அரசு துறை அலுவலகங்களில் பலர் உரிய ஆவணங்கள் இன்றி உள்ளே சென்று வாக்குவாதம், போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுக்க நடவடிக்கை என தகவல். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நெல் பதரை தரையில் கொட்டி விவசாயிகள் நூதன போராட்டம். மழையால் பாதிக்கப்பட்ட கருக்கா நெல்லுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி வலியுறுத்தல். திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்தில் ஒழுகிய மழைநீரில் பயணிகள் நனைந்தபடி செல்லும் அவலம். தமிழகத்தில் உள்ள ஓட்டை உடைசல் பேருந்துகளை திமுக அரசு எப்போது மாற்றப் போகிறதோ என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரியில் 12ஆம் வகுப்பு மாணவி, அவரது ஆண் நண்பர் உட்பட 3 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். தீய சக்தி திமுக ஆட்சியில் பள்ளி, கல்லூரி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் அருகே தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி பேருந்து ஓட்டுநர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதால் பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி குழந்தை பெற்றெடுத்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. சிறுமிக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர் வேதனை. இந்தியா முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் 43 லட்சம் காசோலை மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ள அவலம். மோசடி வழக்குகள், ஒத்திவைப்புகள் மற்றும் கண்காணிப்பு குறைபாடு காரணமாக ஆண்டு கணக்கில் இருட்டடிக்கப்படும் வழக்குகளை விரைவாக கையாள்வதற்கான ஆய்வை தொடங்கியது உச்சநீதிமன்றம்.
ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய ஜெயில் வார்டன்கள் 2 பேர் உட்பட 3 பேர் சிக்கிய நிலையில் 11 சவரன் தங்கம், 1.5 கிலோ வெள்ளி மற்றும் 1.5 லட்சம் ரொக்கம் சிக்கியது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய துறையே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கட்டட வடிவமைப்பாளர்கள், பொறியாளர்கள் பணியிடங்களை அவுட் சோர்சிங் முறையில் நிரப்பும் பணிகளை தொடங்கியது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். அவுட் சோர்சிங் முறையில் ஆட்களை நிரப்புவதுதான் திராவிட மாடல் அரசின் அழகா என மக்கள் கேள்வி. சேலம் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தொட்டி சரிந்து விழுந்த விபத்தால் காவிரி ஆற்றில் கலந்த எரி எண்ணெய். காவிரி உபரி நீரில் கலந்திருக்கும் எண்ணெயை சுத்திகரிக்க நடவடிக்கை எடுக்காத திறனற்ற திமுக அரசு, அதிகாரிகளின் கவனக்குறைவு, நிர்வாகத்தின் அலட்சியம் உள்ளிட்ட பல காரணங்களை மூடி மறைக்க பார்ப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூர் பகுதியில் இயங்கி வரும் எலைட் டாஸ்மாக் கடையில் 1,37 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ள அவலம். மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் பெறும் விடியா திமுக அரசு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு உரிய சம்பளம் வழங்காததால் ஊழியர்கள் கள்ள சந்தையில் விற்பனை போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் போலி ஏடிஎம் கார்டுகளை வைத்து மோசடி செய்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 2 பிடிபட்டனர். ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு சிறிதும் அச்சமில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதுடன் போதை வியாபாரிகளாகவும் உருமாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை வில்லிவாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் விதவிதமாக போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. சென்னை நந்தம்பாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 2 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. மதுரையில் மோசடி வழக்கில் தொடர்புடைய சொத்துக்களை ஏலம் விடுவதை தாமதிப்பதற்காக லஞ்சம் பெற்ற புகாரில் பெண் துணை தாசில்தார் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. பொங்கலை ஒட்டி கூடுதலாக விடுமுறை கிடைக்கும் வகையில் ஜனவரி 17ஆம் தேதியை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் கோரிக்கை. ஜனவரி 14 முதல் 19 வரையிலான நாட்களில் 17ஆம் தேதி மட்டும் வேலை நாளாக உள்ளதால் சொந்த ஊர் செல்ல முடியாத சூழல் இருப்பதாக கவலை. புதிய பாம்பன் பாலம் கட்டுமான பணிக்காக 5800 டன் துருபிடிக்காத எஃகு இரும்பு மற்றும் 34,000 டன் சிமெண்ட் கலவை பயன்படுத்தப்பட்டு உள்ளதாக தகவல். 20 பேர் சேர்ந்து பழைய பாலத்தை திறக்க 45 நிமிடங்கள் ஆகும் நிலையில் புதிய பாலத்தை தானியங்கி தொழில்நுட்பம் மூலம் ஒருவரே 5 நிமிடத்தில் திறக்க முடியும் எனவும் விளக்கம். டெல்லி நிகம்போத் காட் பகுதியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 2வது ஆண்டாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு விசா வழங்கிய அமெரிக்கா. சுற்றுலா, வர்த்தகம், வேலைவாய்ப்பு, கல்வி என பல காரணங்களுக்கு இந்தியர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் அமெரிக்கா நடவடிக்கை.